நம்ம பார்க்க போகிறது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஃபஸ்ட் இருக்கிற ஒரு டெரிவேஷன் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் அ சாம்பிள் மீன். எக்ஸ் பார் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எக்ஸ் பார்ன்றது ஒரு சாம்பிள் டேட்டாலேருந்து கலெக்ட் பண்ண மீன் வேல்யூ. மீன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது வச்சுக்கோம். கலெக்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்குது, ஒரு சாம்பிள் டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாக்குள்ளே இருக்கிற எல்லா சாம்பிளில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் சேர்த்து மொத்தமாக ஆட் பண்ணி மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அந்த கவுண்டால் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x1 x2 x3 till xn வரைக்கும் இருக்குன்னா டிவைடட் பை n போடணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை n போடணும். ஸோ அதுதான் சாம்பிள் மீன். ஒரு சாம்பிளுடைய மீன் கண்டுபிடிக்கணும், அந்த மீனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னாலே நம்மளுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை 4 வகையாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். அது எல்லாமே நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வகையையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் அ சாம்பிள் மீன் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னாலே நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தான். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பற்றி ஒரு அசம்ஷன் எடுத்துக்கலாம். In statistical inference, when drawing samples from a population, ஒரு பாப்புலேஷன் இருக்குது, அதுலேருந்து சாம்பிள்ஸ் எடுக்கிறோம். அந்த சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்கு நம்ம சாம்பிள் மீனும் சாம்பிள் வேரியன்ஸும் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி அதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட் இப்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாம்பிள் மீன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். To perform hypothesis testing on construct confidence intervals, we must determine the probability density function and characteristic function of these statistics. ஸோ இப்போ நம்ம இந்த சாம்பிள் மீனை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சாம்பிள் மீன் ஒரு சாம்பிள் டேட்டாவுடைய ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ அது ஒரு சாம்பிள் மீன் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை 4 வகையை எழுதலாம் இல்லையா. ஸோ முதல்ல நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே நம்மக்கிட்ட ரேண்டம் வேரியபிள்ஸ் ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்குது. இந்த ரேண்டம் வேரியபிள்ஸும் சாம்பிள்ஸ்லேருந்து n டைம்ஸ் ட்ரா பண்ண ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். இது எல்லாமே இண்டிபெண்ட் வேரியபிள். இது எல்லாத்தையும் ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா இண்டிபெண்ட்லி அண்ட் ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா இது எல்லாமே ஒரு நார்மல் பாப்புலேஷனில் மீனும் வேரியன்ஸும் சேர்த்து எழுதும்போது xk is directly proportional to the n, that is the normal distribution function of mu and sigma square. muன்றது மீனு, சிக்மா ஸ்கொயர்ன்றது வேரியன்ஸ்னால் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுடைய ஸ்கொயர். ஸோ மியூவையும் வேரியன்ஸையும் வச்சு ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் எக்ஸ்கேவை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்கேன்றது தான் நம்மளுக்கு தேவையான ரேண்டம் வேரியபிள். இதை நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் படி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் டென்சிட்டி ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம இந்த நார்மலாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கிற இந்த ரேண்டம் வேரியபிள்ஸை பாப்புலேஷன் டென்சிட்டி ஃபங்க்ஷனில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி எழுதுகிறோம். ஸோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். f(x) = 1/sigma √2 pi exponentiation of -x minus mu the whole square divided by 2 sigma squareன்னு வரும். ஸோ இந்த 2 sigma ஸ்கொயரில் மறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த f(x)ஓட வேல்யூ 1 மாறிடும். ஸோ நம்ம குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் படியும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அது இன்டகிரேட் பண்ணால் 1 ஆயிரும். ஸோ இப்போ இதில் இருக்கிற மியூவோட வேல்யூ பாப்புலேஷன் மீனை எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லுவோம். அண்ட் பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சிக்மா ஸ்கொயர் வேரியன்ஸ், அப்போது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு. இப்போ நம்ம சாம்பிள் மீனை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுவோம். சாம்பிள் மீன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி n டிஃப்ரெண்ட்
n இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து என்னால் டிவைட் பண்ணி சம் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ அதுதான் கீழே கொடுத்துருக்கோம் ஈக்குவேஷன் 1.4.2ல். our objective is to find the distribution of x bar. இந்த சாம்பிள் மீனுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா அதை வச்சு பாப்புலேஷன் டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி ஃபங்க்ஷனை வச்சு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் மூலமாக இதை பாப்புலேஷன் டென்சிட்டி ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை நம்ம மாற்றி கொடுக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா இந்த x1 x2 x3 எல்லாமே வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம டிரைவ் பண்ணணும். ஸோ ஒரு மெத்தட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் மெத்தட் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 5x of t is equal to expected value of exponentiation of it power x. ஸோ இதில் இருக்கிற x தான் வந்து ரேண்டம் வேரியபிள். ஸோ அந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம மேலே கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் 1.4.2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் அ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதி பார்க்குறோம். ஸோ அது வந்து எப்படி இருக்கும், x is directly proportional to n mu sigma square அப்படின்னா 5x of t is equal to it mu minus 1/2 sigma square t squareன்னு வரும். இதில் இதை எப்படி மாற்றி கொண்டு வர போகிறோம், இந்த எக்ஸ் பாரை வச்சு எப்படி கொண்டு வர போகிறோம். நம்ம வச்சுருக்கிறது எக்ஸுக்கு தான் வச்சுருக்கோம். ஸோ எக்ஸ் பாருக்கு வரணும்னா அது எப்படி வரும். ஸோ எக்ஸ் பாரோடைய வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1/n இன்ட்டு சமேஷன் xk ஸ்கொயர்னு வரும், xk வரும், சமேஷன் xkன்னு வரும். இதில் நம்ம சமேஷன் இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி 1/n இன்ட்டு x + 1 x1 x2 x3 xn அப்படின்னு n வரைக்கும் எழுதிக்கிறோம். ஸோ i இன்ட்டு t வந்து வெளியே காமனாக இருக்குது. அண்ட் 1/n இருக்கிறத t/n மாற்றிடுறோம். x1 x2 x3 till xn இருக்குது. இப்போ இதில் நம்ம எக்ஸ்பொனன்ஷியேஷன் ஆஃப் a + b வந்து எக்ஸ்பொனன்ஷியேஷன் ஆஃப் a டாட் எக்ஸ்பொனன்ஷியேஷன் ஆஃப் bன்னு எழுதலாம். ஸோ அப்படி எழுதும்போது நம்மளுக்கு e பவர் i இன்ட்டு tn x பவர் 1 தனியாகவும் e இன்ட்டு i பவர் tn ப்ளஸ் x2 தனியாகவும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்பொனன்ஷியேஷன் ஆஃப் it/n xn எழுதலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ப்ராடக்டில் எழுதலாம். ஸோ சம்மில் இருந்தது எல்லாத்தையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ப்ராடக்டில் எழுதும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கிடைச்சதுக்கப்புறமா இப்போ இதை xi of x bar t is equal to expected value of exponentiation of x1 x2 x3 till xn வரைக்கும் நம்ம எழுதலாம். ஸோ xi of x bar t வந்து ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் k is equal to 1 to n xi of k 1/kt/n அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இது எல்லாமே வந்து ப்ராடக்டில் இருக்கும்போது ஒவ்வொன்றுமே வந்து xi of xkt/n ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ப்ராடக்ட் பண்ணி எழுதும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எவாலுவேட் ஃபார் ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட் நார்மல் வேரியபிள்ஸ். இதில் இருக்கிற ஒவ்வொரு நார்மல் ஐடென்டிக்கலி அண்ட் இண்டிபெண்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் நார்மல் வேரியபிள்ஸை எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி எழுதுகிறோம். ஸோ இது எல்லாமே ப்ராடக்டில் இருக்குது. இப்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, xi of x bar t வந்து xi of xk உடைய ப்ராடக்ட்டுன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து xi of x bar வந்து நம்ம இப்போ வந்து xi of xk வந்து நம்ம xk வந்து எடுத்துக்கிறோம். அதில் k விட்டுட்டு x of t/n எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ்பொனன்ஷியேஷன் ஆஃப் i இன்ட்டு t/n mu மைனஸ் 1/2 sigma square t/n square. இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது,
இந்த ஃபார்முலாவில் டீக்கு பதிலாக t/nன்னு சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ t/nன்னு சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ t = t/nன்னு போட்டோன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்குது. t = t/n போடும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்குதா. ஸோ இப்போ இதை வந்து எக்ஸ் பாரில் சம்மேஷன் xi of x into t/n whole power n மாறுது. மாறினதுக்கப்புறமா நம்மளுக்கு t mu/n minus sigma square t square divided by 2n² வருது. ஸோ இந்த எக்ஸ்பெனன்ஷியேஷனை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் n ஐடென்டிக்கல் டேர்ம்ஸ் பண்ணுறோம். ஸோ பண்ணும்போது e⁴a the whole power n வந்து e⁴n into a மாறிடும். ஸோ n into a மாறினதுக்கப்புறம் எக்ஸ்பெனன்ஷியேஷன் ஆஃப் n into இந்த டேர்ம் அப்படியே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிங் n into the ப்ராக்கெட்ஸ்குள்ளே n வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகிடும், n கேன்சல் ஆகிட்டு t mu iன்னு ஒரு டேர்ம் வரும். நெக்ஸ்ட்டு டேர்மில் sigma square into t square divided by 2n வரும். இப்படி தான் இந்த டேர்ம்லேருந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கிடச்சதில் xi of x பாருக்கு பதிலாக நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இங்கே இருக்கிற n டேர்ம்ஸ்லாம் காணாமல் போயிடும். ஸோ n டேர்ம்ஸில் n = n into the brackets n வந்து ப்ராக்கெட்குள்ளே கொண்டு போனதுக்கப்புறமா நம்மளுக்கு எக்ஸ் பாருக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா it mu மைனஸ் இந்த மாதிரி கிடைச்சிரும். n இன்னும் கேன்சல் ஆயிரும். 2n² n போயிடுச்சுன்னா நம்மளுக்கு xi of 1 கிடைக்கும். இந்த xi of 1 மாதிரி நம்ம xi of yக்கு நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனை எடுத்து எழுதும்போது நம்ம y is directly proportional to the normal distribution of mu0 and sigma0 எடுத்துக்கிட்டு இதில் mu0ஐயும் மியூவையும் கம்பேர் பண்ணும்போது மியூவும் சேமாக தான் இருக்குது. ஸோ mu of x bar is equal to மியூன்னு வருது. ஸோ மீன் ஆஃப் எக்ஸ் பார் வந்து மியூவு. அதே மாதிரி வேரியன்ஸ் கண்டுபிடிக்கும் போது சிக்மா ஸ்கொயர் இருக்கிறத வந்து இங்கே sigma square by nன்னு கிடைக்கிது. ஸோ sigma square வந்து வேரியன்ஸ்னால் sigma square by nன்றது ஒரு வேரியன்ஸ் ஆஃப் த சாம்பிள் மீன். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிக்மான்றது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி இருக்குன்னா sigma/√n அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மீன், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இது மூணும் நம்ம இந்த xi of x bar tலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து ஒரிஜினல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஒரிஜினல் ஈக்குவேஷன்லேருந்து கம்பேர் பண்ணி நம்ம இப்படி எடுத்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதில் எக்ஸ் பார் எப்படி நார்மலி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னா n ஆஃப் mu/sigma square by n அப்படின்ற ஃபார்மேட்லையும் எக்ஸ் பார் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு த sigma/√nன்ற ஃபார்மேட்லேயும் வந்து நம்மளுக்கு சாம்பிள் மீன் எக்ஸ் வந்து நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் மியூ அண்ட் sigma/√n. ஸோ சாம்பிள் மீனுக்கு சிக்மா வந்து சிக்மா ஸ்கொயராக இருக்குது, sigma/√nஆக இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் வேரியன்ஸ் வந்து இப்படி தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் இந்த மீன், வேரியன்ஸு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மூணுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் f of x வந்து ஸ்டார்டிங்லேயே என்ன ஃபார்முலான்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல
சிக்மா பை ரூட் 2π, சிக்மா ரூட் 2π இருக்கு இல்லையா, சிக்மாக்கு பதிலாக சிக்மா பை ரூட் என்னும், சிக்மா பை ரூட் என்னும், சிக்மாக்கு பதிலாக சிக்மா பை ரூட் என்னும், மியூக்கு பதிலாக மியூனும், அதுக்கப்புறமா வேரியன்ஸ்க்கு பதிலாக சிக்மா ஸ்கொயர் பை என்னும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர் இல்லையா, சிக்மா ஸ்கொயருக்கு பதிலாக சிக்மா ஸ்கொயர் பை n. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மாக்கு பதிலாக சிக்மா பை ரூட் n எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரூட் n மேலே வந்துடும், n ஸ்கொயர் மேலே வந்துடும். ஸோ மேலே வந்ததுக்கப்புறமா n மட்டும் மேலே வந்துடும். மேலே வந்துருச்சுன்னா n/2 இன்ட்டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ ஸ்கொயர் டிவைடட் பை சிக்மா ஸ்கொயர் ரூட் n டிவைடட் பை சிக்மா ரூட் 2π இப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு xi ஆஃப் எக்ஸ் பாரோடைய f ஆஃப் எக்ஸ் பாரோடைய ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம அன்பயாஸ்டு எஸ்டிமேட்டரான மியூ வந்து மீன் வேல்யூ பாப்புலேஷன் மீன்லேருந்து கிடைச்ச மீன் வந்து எக்ஸ் பாருக்கு மியூன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர் பை என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்டு இது வந்து எக்ஸாக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாம்பிள் மீன். ஸோ இருக்கிறதுலே பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் த சாம்பிள் மீன் வந்து எக்ஸாக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. திஸ் மீன்ஸ் தட் எக்ஸ் பார் ஹேஸ் த சேம் எக்ஸ்பெக்டட் வேல்யூ as x, but its distribution becomes more concentrated around the mean mu as sample size grows. This property forms the foundation for the law of large numbers. ஸோ இதிலேருந்து நம்ம distribution function for sample mean கண்டுபிடிச்சிருக்கோம்.